ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸோடைய சீரீஸில் நவம்பர் மந்தோட டாபிக்ஸை வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எபிசோடில் நம்ம நேஷ்னல் நியூஸஸ் வந்து பார்த்தாச்சு, தென் ஸ்டேட் நியூஸஸ், தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், இந்த 4 டாபிக் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த நியூஸ் இதில் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம புதுசாக 2 டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல என்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 2024 நவம்பர் மாதம் என்னென்னலாம் முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து 2024 நவம்பரில் நடந்த முக்கியமான அவார்ட்ஸ், ஸோ என்னென்ன விஷயங்களுக்கு முக்கியமான விருதுகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியமான டாப்பிக்கு. ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தெளிவாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் நடத்தும் போது ஸ்லைடில் இருக்க விஷயங்களை எதெல்லாம் முக்கியமாக இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம், ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஷார்ட்டாக நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கான முதல் அப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா தீபக் அகர்வால். ஸோ தீபக் அகர்வால் அப்படிங்கிறவர் 2000 பேட்சோடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு முக்கியமான அமைப்பான நாஃபெட், நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் ஃபெடரேஷன், அக்ரிகல்ச்சருடைய ஒரு முக்கியமான அமைப்பு தான் என்னென்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். ஸோ இந்த நாஃபெட் அப்படிங்கிற இந்த அமைப்புடைய, ஸோ நாஃபெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புடைய டைரக்டராக யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தீபக் அகர்வால் அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இந்த அக்ரிகல்ச்சருடைய ப்ராசஸிங் ஃபுட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணுற பாடி தான் என்னென்னா அந்த நாஃபெட் அப்படிங்கிற இந்த அமைப்பு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு. ஸோ இந்த நாஃபெட் அப்படிங்கிற அமைப்புடைய டைரக்டராக யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க தீபக் அகர்வால். தீபக் அகர்வால் அப்படிங்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பேங்கிங்கில் ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட்டு. ஸோ அசோக் சந்திரா இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரை வந்து சிஇஓ ஆஃப் பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ என்னது பஞ்சாப் நேஷனல் பேங்க் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் அக்கௌண்ட் கூட வச்சுருந்துருப்பீங்க. ஸோ இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்குடைய தலைவராக, ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க்குடைய மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓவாக யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அசோக் சந்திரா அவர்களை பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோடைய சிஇஓவாக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்டை யார் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூட் பியூரோ, எஃப்எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்காங்க. ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ அப்படிங்கிற ஒரு முக்கியமான அமைப்பு இருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் பேங்கிங் சம்மந்தமாக உள்ள முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து யார் தான் பார்த்துக்கிறா அப்படின்னா இந்த எஃப்எஸ்ஐபி அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் வந்து பார்த்துப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்த அப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா விபின் குமார் அப்படிங்கிறவங்கள ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்புடைய தலைவராக, ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்புடைய சேர்மேனாக யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1996 பீகார் கேடர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய விபின் குமார் அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம், யார்? விபின் குமார் அவர்களை தான் வந்து என்ன பண்ணுறாங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்புடைய தலைவராக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து ஏப்ரல் 1 1995 உருவாக்கப்பட்ட அமைப்பு. எப்போ? ஏப்ரல் 1 1995 உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்பு. ஸோ இதோடைய தலைவராக யாரை போட்டிருக்காங்க? விபின் குமார் அவர்களை. விபின் குமார் அவர்களை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட தலைவராக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவர் தான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா இனிமேல் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து பார்த்துக்க போகிறாரு. ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் என்ன பண்ணுறாங்க இந்தியாவில் உள்ள ஏர்போர்ட்டு, ஏர் டிராஃபிக் இது எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருன்னா இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்பு. ஸோ இதோடைய இயர் எப்போ அப்படிங்கிறத நிறைய எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதோட இயர் எப்போனா 1995 ஏப்ரல் 1 தான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஷஸ்வத் சர்மா அப்படிங்கிற இவரை பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் பாரத் ஏர்டெல். ஸோ ஏர்டெல் அப்படிங்கிற அந்த ப்ரைவேட் நிறுவனம் இருக்குது. நிறைய பேர் ஏர்டெலுடைய சிம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ஏர்டெல் நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓவாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? ஷாஸ்வத் சர்மா அப்படிங்கிற நபரை ஏர்டெலுடைய மேனேஜிங் டைரக்டர் அண்டு சிஇஓவாக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவருடைய பதவிக்காலம் எப்போ வரை இருக்க போகுது அப்படின்னா ஜனவரி 1 2026 வரை. எப்போது? ஜனவரி 1 2026 வரையில் ஷஷாவத் சர்மாவுடைய பதவிக்காலம் இருக்க போது. ஸோ எந்த கம்பெனியில்? பாரதி ஏர்டெல் அப்படிங்கிற இந்த கம்பெனியில். ஓகே. அடுத்து பிரவீனா ராய். ஸோ அடுத்து பிரவீனா ராய் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு முக்கியமான நபர். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு முக்கியமான ரோலில் ஒர்க் பண்ணவங்க தான் யாருன்னா பிரவீனா ராய் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்களை இப்போ என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ எம்சிஎக்ஸ், மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், எம்சிஎக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சோடைய தலைவராக இப்போ யாரை போட்டிருக்காங்க? பிரவீனா ராய் அவர்களை போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இவங்க தான் இருந்தாங்க டெம்பரரியாக. பட் இப்போ என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய பதவியை
எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணி இவங்கள பெர்மனெண்ட்டாக வந்து போட்டிருக்காங்க. இவங்களுடைய பதவிக்காலம் வந்து அக்டோபர் 31 2021 அக்டோபர் 31 ஒரு 5 ஆண்டுகளுக்கு இருக்க போகுது. இவங்களோட பதவிக்காலம் எவ்வளோ? இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு இவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க, இந்த MCX மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், அதாவது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் MCX அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் இவங்க தான் தலைவராக இருக்க போகிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சோட தலைவர் யார்? பிரவீனா ராய் அவர்கள். ஓகேங்களா? ஸோ மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதுனா நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான். அப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் வந்து ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இதில் வந்து கமாடிட்டி, ஸோ கோல்டு, அதுக்கப்புறமா வந்து அயனு, சில்வர், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு என்னன்னா MCX. இது வந்து 2015 நம்மளுடைய செபிக்கு கீழே வந்து வந்துடுது. ஸோ அதனால் இவங்களை யார் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கா? செபி தான் அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து நம்ம இதை பற்றி போன மாதமே வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கன்ஹா அவர்களை போன மாதமே வந்து என்ன பண்ணாங்க, அக்டோபர் மாதமே வந்து இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் வந்து பண்ணாங்க. ஸோ இவர் நவம்பர் 11 எப்போது, நவம்பர் 11 2024 யார் வந்து உச்சநீதிமன்றத்துடைய புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்கா அப்படின்னா ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கன்ஹா அவர்கள். ஓகேங்களா? இந்தியாவுடைய 50வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் சந்திரசூடுடைய பதவிக்காலம் வந்து நவம்பர் 10 முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நவம்பர் 11 யார் வந்து தலைவராக இருக்கா அப்படின்னா ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கன்ஹா அவர்கள். யார்? ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கன்ஹா அவர்கள் வந்து தலைவராக இருக்கார். ஸோ இவருடைய பதவிக்காலம் வந்து மே மாதம் வரை, ஸோ மே 31 வரை, மே 30 வரை இவருடைய பதவிக்காலம் இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்பாயின்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவுடைய 51வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியார் சஞ்சீவ் கன்ஹா. அடுத்து இப்போ ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸோடைய 7வது அசம்பிளி செஷன். ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது 2015 இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து உருவாக்கணும் அமைப்பு தான் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இந்த அமைப்புடைய 7வது அசம்பிளி மீட்டிங் வந்து எங்கே நடந்துருந்துச்சு அப்படின்னா 7வது அசம்பிளி மீட்டிங் வந்து இந்தியாவில் நடந்துருந்துச்சு. இந்தியாவில் நியூ டெல்லியில் தான் வந்து 7வது அசம்பிளி மீட்டிங் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த அசம்பிளி மீட்டிங்கில் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸோடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவர், பிரசிடென்ட் மற்றும் கோ பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் தலைவராக யாரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவராக இந்தியாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸோடைய அடுத்த 2 ஆண்டுகளுக்கான தலைவராக பிரசிடெண்ட்டாக இந்தியாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கோ பிரசிடெண்ட்டாக துணைத் தலைவராக யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா ஃப்ரான்ஸை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்தியா, ஃப்ரான்ஸ் இந்த 2 நாடுகளையும் தலைவர் மற்றும் கோ பிரசிடென்ட், ஸோ பிரசிடென்ட் மற்றும் கோ பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸோட டைரக்டர் ஜெனரல், இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்க்கு டைரக்டர் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு பதவி இருக்குது. ஸோ அப்போ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸோடைய டைரக்டர் ஜெனரலாக யாரை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னா ஆஷிஷ் கன்ஹா. ஸோ ஆஷிஷ் கன்ஹா அப்படிங்கிறவரை இதுக்கு தலைவராக நியமிச்சிருக்காங்க. ஓகே. அடுத்து மித்தாலி ராஜ் அப்படிங்கிறவங்க இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஃபார்மர் உமன் கிரிக்கெட் பிளேயர். ஸோ ஃபார்மர் உமன் கிரிக்கெட்டர் தான் யாருன்னா மித்தாலி ராஜ் அவர்கள். இந்தியா டீமுக்கு வந்து கேப்டனாகவும் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா மென்டார் ஃபார் உமன்ஸ் கிரிக்கெட் ஆப்ரேட்டட் பை ஆந்திரா கிரிக்கெட் அசோசியேஷன். ஆந்திரா கிரிக்கெட் அசோசியேஷனுடைய உமன் கிரிக்கெட் டீமுக்கு, ஸோ ஆந்திரா கிரிக்கெட் அசோசியேஷனுடைய உமன் கிரிக்கெட் டீமுக்கு யாரை வந்து மென்டார் ஆலோசகராக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்தாலி ராஜ். ஸோ இந்தியாவுடைய முன்னாள் உமன் கிரிக்கெட்டர், அதே மாதிரி உமன் கிரிக்கெட்டோடைய கேப்டன், உமன் கிரிக்கெட் டீமுடைய கேப்டனாக இருந்த மித்தாலி ராஜ் அவர்களை வந்து போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஆந்திர பிரதேஷ் அரசாங்கம் வந்து ஆந்திராவுடைய கேர்ள்ஸ் டீமுக்கான மென்டாராக இவங்களை அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து நந்தன் குமார் ஜா. ஸோ யார்? நந்தன் குமார் ஜா. ஸோ இவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மைண்ட் ஸ்போர்ட் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் இருக்கிறது. இன்டர்நேஷ்னல் மைண்ட் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்கு தலைவராக யாரை போட்டிருக்காங்க? நந்தன் குமார் அவர்களை இன்டர்நேஷ்னல் மைண்ட் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுக்கு தலைவராக வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாலசுப்ரமணியன். யார்? ஸோ பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவர் 1998 இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர். ஸோ 1998 இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் தான் யார் அப்படின்னா பாலசுப்ரமணியன். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாலத்தீவு நாட்டுக்கான இந்தியாவுடைய தூதுவராக யாரை போட்டிருக்காங்க? பாலசுப்ரமணியனை மாலத்தீவு நாட்டுக்கான இந்திய தூதுவராக போட்டிருக்காங்க. ஸோ இவர் 1998 இந்தியாவுடைய IFS ஆஃபீஸர். ஓகேவா? அடுத்து இன்னொரு முக்கியமான நபரையும் தூதுவராக போட்டிருக்காங்க. அவர் யார் அப்படின்னா ஸ்ரீ தினேஷ் பாத்தி. ஸோ ஸ்ரீ தினேஷ் பாத்தியா அப்படிங்கிற இந்த நபரை பார்த்தீங்க அப்படின்னா என்ன போட்டிருக்காங்கன்னா பிரேசிலுக்கான தூதுவரா. ஸோ இந்தியாவுக்கும் பிரேசிலுக்குமான உறவை மேம்படுத்துறதுக்காக பிரேசில் நாட்டுக்கான தூதுவரா யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? 1992 ஆஃபீஸர். ஸோ 1992 ஆஃபீஸராக இருக்கக்கூடிய IFS ஆஃபீஸராக இருக்கக்கூடிய தினேஷ் பாத்தி. ஸோ தினேஷ் பாத்தி அவர்களை எந்த நாட்டுக்கு? பிரேசில் நாட்டுக்கு. ஸோ மொத்தம் 2 அம்பாசிடர். ஒன்று யார் அப்படின்னா
பாலசுப்ரமணியன் வந்து எங்கள் நாட்டுக்கு மால்தீவ்ஸ்க்கு வந்து அம்பாசிடராக போட்டிருக்காங்க. அதே மாதிரி இவர் தினேஷ் பாத்தியை வந்து எங்கே போட்டிருக்காங்க, இவர் வந்து பிரேசிலுக்கான அம்பாசிடராக போட்டிருக்காங்க. ஓகேவா. அடுத்து பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ். பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரம்மோஸ் அப்படிங்கிறது என்ன, இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து உருவாக்குன ஒரு நிறுவனத்துக்கு பேர் தானே பிரம்மோஸ் அப்படிங்கிற நிறுவனம். இந்த பிரம்மோஸ் நிறுவனத்துடைய தலைவராக யாரை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜெத்ரித் ஆர் ஜோஷி அப்படிங்கிறவரை பிரம்மோஸ் நிறுவனத்துடைய தலைவரை வந்து போட்டிருக்காங்க. ஸோ பிரம்மோஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ரெண்டு ரிவர்ஸோடைய பேரை சேர்த்து உருவாக்குனா பிரம்மோஸ் அப்படிங்கிறது. இதில் பிஆர் அப்படிங்கிறது என்னென்னா பிரம்மபுத்திரா, இந்தியாவுடைய முக்கியமான நதியான பிஆர் அப்படிங்கிறது பிரம்மபுத்திராவை குறிக்குது. அடுத்து எம்ஓஎஸ் அப்படிங்கிறது மாஸ்கோ அப்படிங்கிற இதை குறிக்குது. ஸோ இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சூப்பர் சோனிக் மிசைல் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த மிசைலோடைய பேர் தான் என்ன அப்படின்னா இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிறது. ஓகே. அடுத்து நம்ம முக்கியமான அவார்ட்ஸ் 2024 நவம்பர் மாதம் கொடுக்கப்பட்ட முக்கியமான விருதுகள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விருது என்னென்னா ஏஎன்ஆர் நேஷ்னல் அவார்ட்ஸ். 2024 ஏஎன்ஆர் நேஷ்னல் அவார்டு அப்படிங்கிறது என்னென்னா இது தெலுங்கு சினிமாவில் கொடுக்கக்கூடிய தெலுங்கு சினிமாவுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான உயரிய விருது தான் என்ன, ஏஎன்ஆர் நேஷ்னல் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு. ஸோ 2024 ஏஎன்ஆர் நேஷ்னல் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்களுக்கு. யாருக்கு, தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு தான் ஏஎன்ஆர் நேஷனல் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவார்டு வந்து தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஎன்ஆர் நேஷனல் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து யாரெல்லாம் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ, வாழ்நாள் சாதனை பண்ணியிருக்காங்களோ, அந்த வாழ்நாள் சாதனையாளர்களுக்காக கொடுக்கக்கூடிய அவார்டு தான் என்ன அப்படின்னா இந்த ஏஎன்ஆர் நேஷனல் ஃபிலிம் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு. ஸோ இந்த அவார்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்த வருஷம் 2024 வந்து சிரஞ்சீவி அவர்களுக்கு. யாருக்கு, சிரஞ்சீவி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டை கொடுத்தது யார் அப்படின்னா அமிதாப் பச்சன் வந்து இந்த அவார்டை சிரஞ்சீவி அவர்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அவார்டு பேர் என்ன, ஏஎன்ஆர் நேஷ்னல் அவார்டு, ஏஎன்ஆர் நேஷ்னல் அவார்டு. ஸோ அடுத்து பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் லீக் ஆஃப் த இயர். ஸோ பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் லீக் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிறந்த விளையாட்டு லீக் 2024 சிறந்த விளையாட்டு லீக் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து கபடி லீக். ஸோ ப்ரோ கபடி லீக் வந்து இந்தியாவுடைய சிறந்த ஸ்போர்ட்ஸ் லீக் ஆஃப் த இயர் அப்படிங்கிற இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க, ப்ரோ கபடி லீக். ஸோ ப்ரோ கபடி லீக் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ப்ரோ கபடி லீக் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2024 சிறந்த லீக் அவார்டு வந்து ப்ரோ கபடி லீக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டு வந்து யார் கொடுக்குறா அப்படின்னா சிஏஏ ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு ஈவெண்ட் ஆச்சு. ஸோ அந்த ஈவெண்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்க ப்ரோ கபடி லீக் வந்து பெஸ்ட். ஸோ ப்ரோ கபடி லீக் வந்து பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் லீக் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு, தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான ஸ்பிரிச்சுவல் குரு யாருன்னா ஸ்ரீ ரவிசங்கர். இந்த வாழும் கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வச்சிருக்காரு ரவிசங்கர். ஸோ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஃபிஜி. ஸோ ஹானரரி ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிஜி நாட்டோடைய ஒரு உயரிய விருதை யாருக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுக்கு. ஸ்ரீ ரவிசங்கர் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு இந்த அவார்டு ஹானரரி ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவார்டை ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஜி நாட்டோடைய ஒரு மிக உயரிய விருது. ஸோ எதுக்காக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உலக அமைதிக்காகவும் உலக ஒற்றுமை இந்த விஷயத்துக்காக பாடுபட்டிருக்க அப்படிங்கிற விஷயத்துக்காக யார் கொடுத்துருக்காங்க, ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுக்கு இந்த ஹானரரி ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான அவார்டு ஜென்ரேஷன் லெஜசி அவார்ட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியா எக்கனாமி அப்படிங்கிற அவார்டு. என்ன அவார்ட், ஜெனரேஷனல் லெஜசி அவார்ட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு த இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாக் பாக்ரி டீ குரூப் அப்படிங்கிற இந்த அமைப்புக்கு வந்து யார் கொடுத்துருக்கா, ஹுரூன் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரேஷனல் லெஜசி அவார்ட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு த இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து வாக் பாக்ரி அப்படிங்கிற இந்த அமைப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கா, ஹுரூன் அப்படிங்கிற அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து ஏஎஃப்சி பிரசிடென்ட் ரெகனைஸ்ட் அவார்ட் ஃபார் கிராஸ் ரூட் ஃபுட்பால் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் வந்து த ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்ட் த அசோசியேட் ஃபார் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு கிராஸ் ரூட் ஃபுட்பால் அட் த ஏஎஃப்சி ஆனுவல் அவார்ட். சியோல் அப்படிங்கிற இடத்துல சவுத் கொரியாவுடைய தலைநகரில் சியோலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து யாருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல் இண்டியா
ஃபுட்பால் ஃபெடரேஷன். ஸோ ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனுக்கு வந்து அந்த கிராஸ் ரூட் லெவலில் வர ஃபுட்பால் எடுத்துகிட்டு போனதுக்காக யாருக்கு, ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சவுத் கொரியாவுடைய தலைநகரம் சியோலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பெஸ்ட் கம்பெனிஸ் ஃபார் உமன் இன் இந்தியா. ஸோ 2024 பெஸ்ட் கம்பெனி, பெண்களுக்கு உகந்த கம்பெனி அப்படிங்கிற இந்த விருது வந்து, இந்த ரெகக்னேஷன் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிபிஎஸ் பேங்க். ஸோ இந்தியாவுடைய டிபிஎஸ் பேங்க். ஸோ ஆக்சுவலாக டிபிஎஸ் அப்படிங்கிறது சிங்கப்பூரை தலைமையாக கொண்ட ஒரு ஃபாரின் பேங்க்கு. ஸோ இந்த டிபிஎஸ் பேங்க்கோடைய இந்தியாவுடைய ஆஃபீஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெஸ்ட் கம்பெனிஸ் ஃபார் உமன் இன் 2024. ஸோ உமன் வந்து தைரியமாக சேஃப் அண்ட் செக்யூராக வேலை பார்க்க உகந்த இடம் அப்படிங்கிறது வந்து டிபிஎஸ் பேங்க். ஸோ டிபிஎஸ் பேங்க் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக அந்த டிபிஎஸ் பேங்க் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பெஸ்ட் கம்பெனி ஃபார் உமன் இன் இந்தியா என்னது பெஸ்ட் கம்பெனி ஃபார் உமன் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து டிபிஎஸ் பேங்க்குக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஎஃப்எல் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஃபிலிம் மேக்கர் ஃப்ரான்சிஸ் ஃபோர்டு கொப்பாலா. ஸோ யார், ஃப்ரான்சிஸ் ஃபோர்டு கொப்பாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஃபிலிம் மேக்கர் அவர்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டால்பி தியேட்டர் அப்படிங்கிற இந்த இதில் வந்து இவருக்கு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஏஎஃப்எல் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து யாருக்கு, ஃபிலிம் மேக்கர் ஃப்ரான்சிஸ் ஃபோர்டு கொப்பாலா அப்படிங்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எஜுகேஷன் லீடர் ஆஃப் த இயர். எனது எஜுகேஷன் லீடர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா குணால் தலால். யார், குணால் தலால் அப்படிங்கிறவருக்கு. ஸோ இவர் வந்து ஜேபிசிஎன் அப்படிங்கிற எஜுகேஷன் நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டர். ஸோ ஜேபிசிஎன் என்னது ஜேபிசிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஜுகேஷன் நிறுவனத்துடைய தலைவர் தான் யார், இந்த குணால் தலால் அப்படிங்கிற இவர். ஸோ இவருக்கு வந்து என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜேபிசிஎன் அவார்டு. என்னது ஜேபிசிஎன் அவார்டு அப்படிங்கிற ஒரு முக்கியமான அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரெகனைஸ்ட் அட் த எஜுகேஷன் வேர்ல்டு இந்தியா ஸ்கூல் ரேங்கிங் அவார்ட் 2024 அப்படிங்கிற இந்த இதில் இவருக்கு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இனி வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அவார்டு தான் என்ன அப்படின்னா சத்யஜித் ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது. ஸோ சத்யஜித் ரே பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு முக்கியமான ஃபிலிம் டைரக்டர் யார், சத்யஜித் ரே. ஸோ இவருடைய பேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபாரினுடைய ஃபிலிம் டேரக்டர்ஸ்க்கு. ஸோ வெளிநாட்டிலேருந்து எந்த ஃபிலிம் டேரக்டர் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு ஒரு வாழ்நாள் சாதனை புரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் என்ன சத்யஜித் ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. என்னது சத்யஜித் ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவார்டு. ஸோ 2024 சத்யஜித் ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய ஒரு முக்கியமான ஃபிலிம் மேக்கர், ஆஸ்திரேலியாவுடைய ஒரு முக்கியமான இயக்குனர் டைரக்டர் ஃபிலிப் நாய்ஸி. யார், ஃபிலிப் நாய்ஸி. ஸோ ஃபிலிப் நாய்ஸி அப்படிங்கிறவருக்கு என்ன பண்ணுறாங்க இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. எந்த நாட்டோட அவார்டு, இந்தியாவுடைய சத்யஜித் ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு ஆஸ்திரேலியாவுடைய டைரக்டர் ஃபிலிப் நாய்ஸி அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவாவில் 55வது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா. எனது 55வது 55th இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா நடக்குது. இந்த ஃபெஸ்டிவலில் தான் இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான அவார்டு. ஏன்னா இந்தியாவுடைய ஒரு டாப் இந்தியா சினிமாலே வந்து டாப் அவார்டு எடுத்துட்டீங்கன்னா 2 அவார்டு. ஒன்று தாதா சாஹேப் பால்கே அவார்டு. என்னது தாதா சாஹேப் பால்கே அவார்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அவார்டு. அதை விட்டிங்க அப்படின்னா அடுத்த 2வது முக்கியமான அவார்டு சத்யஜித் ரே அவார்டு. ஸோ 2024 தாதா சாஹேப் பால்கே அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிதின் சக்ரபதி. ஸோ பெங்காலி ஆக்டர் மிதின் சக்ரபதி அவர்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது ஃபிலிப் நாய்ஸி, ஆஸ்திரேலியாவுடைய ஃபிலிம் டைரக்டர் ஃபிலிப் நாய்ஸி அவர்களுக்கு இந்த சத்யஜித் ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து அக்டோபர் மந்தோடைய ஐசிசி பிளேயர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூசிலாண்டோட அமல்லா கெர். நியூசிலாண்டுடைய அமன்லா கெர், அப்புறமா வந்து பாகிஸ்தானுடைய நொமான் அலி. ஸோ பாகிஸ்தானோட நொமான் அலி, அதுக்கப்புறமா நியூசிலாண்டுடைய அமிலா கெர் அப்படிங்கிறவங்களுக்கும் பாகிஸ்தானோட நொமான் அலி இவங்க 2 பேருக்கு வந்து என்ன அவார்டு ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த். அக்டோபர் மந்த்துக்கான ஐசிசி பிளேயர் ஆஃப் த அவார்டு வந்து மென் கேட்டகரியில் வந்து பாகிஸ்தானோட நொமான் அலி அவர்களுக்கும், அதே மாதிரி உமன் கேட்டகரியில் நியூசிலாண்டுடைய அமெல்லா கெர் அப்படிங்கிற இந்த 2 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அமெல்லா கெர் அப்படிங்கிறவங்க நியூசிலாண்டுடைய அந்த இப்போ T20 போட்டி நடந்துச்சு இல்லையா, அதில் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க ரொம்ப சிறப்பாக செயல்பட்டதுக்காக யாருக்கு அமெல்லா கெர் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அவார்டு தான் என்ன அப்படின்னா புக்கர் ப்ரைஸ். ஸோ 2024 புக்கர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா சமந்தா ஹார்வே. யார், சமந்தா ஹார்வே அவர்களுக்கு 2024 புக்கர் பரிசு 2024 புக்கர் பரிசு யாருக்கு கொடுத்துருக்காங்க சமந்தா ஹார்வே. ஸோ சமந்தா ஹார்வே அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டு வந்து கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இவங்க வந்து ஆர்பிட்டால் அப்படிங்கிற ஸ்பேஸ் சம்மந்தமாக ஒரு நாவல் வந்து எழுதியிருந்தாங்க. என்னது ஸ்பேஸ் சம்மந்தமாக ஆர்பிட்டால். ஸோ ஸ்பேஸ் சம்மந்தமாக ஆர்பிட்டால் அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த ஆர்பிட்டால் நாவலுக்காக, என்ன நாவல், ஆர்பிட்டால் அப்படிங்கிற இந்த ஸ்பேஸ் பேஸ்ட் நாவலுக்காக யாருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமந்தா ஹார்வே அவர்களுக்கு. யாருக்கு? சமந்தா ஹார்வே அவர்களுக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க? புக்கர் பரிசு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சமந்தா ஹார்வே புக்கர் பரிசு ஆர்பிட்டால் அப்படிங்கிற நாவலுக்காக. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமினிக் அவார்ட் ஆஃப் ஹானர். ஸோ டொமினிக் அவார்ட் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டொமினிக் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு இருக்குது. ஸோ அந்த நாட்டில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிக உயரிய விருது தான் என்ன அப்படின்னா இந்த டொமினிக் அவார்ட் ஆஃப் ஹானர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவார்ட். ஸோ இப்போ 2024 இந்த அவார்டு யார் கொடுத்துருக்காங்க? நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் இந்த அவார்டு நம்மளுடைய பிரதமருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ 2020 கோவிட் வந்துச்சு இல்லையா, அந்த கோவிட் சமயத்தில் இந்த டொமினிக் ரிப்பப்ளிக் இந்தியா வந்து நிறையா தடுப்பூசிகள் கொடுத்து வந்து உதவணும். ஸோ அதுக்கு ஒரு நன்றி கடனா டொமினிக் அவார்ட் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற இந்த அவார்டு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவரை நம்ம பிரதமருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 நாடுகளுடைய மிக உயரிய விருது கிடச்சிருக்கு. ஸோ எத்தனை நாடுகள்? ஒரு 20 கண்ட்ரிஸ், ஒரு 20 நாடுகளுடைய மிக உயரிய விருது நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ அடுத்து பெஸ்ட் ஃபிலிம். ஸோ பெஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் ஃபிலிம் கான்ஸ்டலேஷன் ஃபியூச்சர் ஃபிலிம் காம்படிஷன் அப்படிங்கிற இந்த காம்படிஷனில் என்ன காம்படிஷன்? கான்ஸ்டலேஷன் ஃபியூச்சர் ஃபிலிம் காம்படிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம்படிஷனில் பெஸ்ட் ஃபிலிம் கேட்டகரியில் எந்த ஃபிலிமுக்கு வந்து பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராம் ரெட்டி. ஸோ ராம் ரெட்டியோடைய ஃபேபிள் அப்படிங்கிறவருடைய ஃபேபிள் அப்படிங்கிற மூவிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கா அப்படின்னா மனோஜ் பாஜ்பாய். யார்? ஸோ மனோஜ் பாஜ்பாய் வந்து இந்த இதில் வந்து நடத்திருக்காரு. ஸோ 38 லீட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஓகேங்களா? 38 லீட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற இந்த ஃபெஸ்டிவலில் எந்த மூவிக்கு? த ஃபேபிள் அப்படிங்கிற இந்த மூவிக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் எக்ஸலன்ஸ் அவார்டு. ஸோ விமான நிலைய சிறப்பு விருதுகள். ஸோ ஏர்போர்ட் எக்ஸலன்ஸ் அவார்டு, எந்த ஏர்போர்ட் வந்து உலகத்தில் சிறந்த ஏர்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதான் என்னன்னா ஏர்போர்ட் எக்ஸலன்ஸ் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவார்டு. ஸோ 2024க்கான ஏர்போர்ட் எக்ஸலன்ஸ் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜிஎம்ஆர் ஹைதராபாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிடெட். ஓகேங்களா? என்னது? ஜிஎம்ஆர் ஹைதராபாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிடெடுக்கு, ஹைதராபாத்துடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க? ஏர்போர்ட் எக்ஸலன்ஸ் அவார்டு. என்ன அவார்ட்? ஏர்போர்ட் எக்ஸலன்ஸ் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவார்டு வந்து யாருக்கு? ஹைதராபாத்க்கு. ஓகேங்களா? ஹைதராபாத்க்கு வந்து ஏர்போர்ட் எக்ஸலன்ஸ் அவார்டு. ஏர்போர்ட் எக்ஸலன்ஸ் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஹைதராபாத்துடைய ஜிஎம்ஆர் ஹைதராபாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட் எக்ஸலன்ஸ் அவார்டு அப்படிங்கிற இந்த ரொம்ப ஒரு முக்கியமான அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிசு ரோஹிணி நையார் பிரைஸ். என்னது? ரோஹிணி நையார் பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைஸு. ஸோ இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனில் பிரதான். யாருக்கு? ஸோ ஒடிசாவை சேர்ந்த, அதாவது ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த அனில் பிரதான். ஸோ அனில் பிரதான் அப்படிங்கிறவருக்கு இந்த ரோஹிணி நையார் பிரைஸ். என்ன பிரைஸு? ரோஹிணி நையார் பிரைஸ் அப்படிங்கிற இந்த பரிசு யாருக்கு கொடுத்துருக்காங்க? அனில் பிரதான் அவர்களுக்கு இந்த பரிசு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எதுக்காக இந்த ரோஹிணி நையார் பரிசு வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து 35 வயசுக்கு கீழே, ஸோ 35 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து யாரெல்லாம் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக, ஸோ கிராமப்புறத்துடைய மேம்பாட்டுக்காக உதவி பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்காக கொடுக்கப்படுற ஒரு அவார்டு தான் என்ன அப்படின்னா இந்த ரோஹிணி நையார் பரிசு. என்ன பரிசு? ரோஹிணி நையார் பிரைஸ் அப்படிங்கிற இந்த பரிசு. ஸோ இது வந்து இந்த 2024க்கு யாருக்கு கொடுத்துருக்காங்க? அனில் பிரதான், ஒடிசாவுடைய இளைஞர் அனில் பிரதான் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புற மாணவர்களுடைய எஜுகேஷனுக்காக, ஸோ அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. யார்? அனில் பிரதான். ஸோ அடுத்து அவார்டில் இன்னொரு ரொம்ப முக்கியமான அவார்டு என்ன அப்படின்னா கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் நைகர். ஸோ நைஜீரியா நாட்டுடைய ஒரு முக்கியமான அவார்டு தான் என்ன? கிராண்ட் கமாண்ட் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் நைகர். கிராண்ட் கமாண்ட் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் நைகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நைஜீரியா நாட்டுடைய மிக உயரிய விருது. ஸோ இது வந்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 அவார்ட்ஸ், டாப் கண்ட்ரிஸுடைய 20 அவார்டு வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் இந்த முக்கியமான அவார்டு என்ன அப்படின்னா கிராண்ட் கமாண்ட் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் நைகர். கிராண்ட் கமாண்ட் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் நைகர் அப்படிங்கிற இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க? பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்தது யாருன்னா நைஜீரியாவுடைய பிரசிடென்ட் போல் அகமது. ஸோ போல் அகமது தினுப் அப்படிங்கிற இவர் என்ன பண்ணியிருக்காரு? இந்தியாவுக்கும் நைஜீரியாவுக்கும் இடையில இந்த நட்புறவை மேம்படுத்தினதுக்காக நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் நைஜர் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான நியூஸ். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ் யூனிவர்ஸ் போட்டி 73வது மிஸ் யூனிவர்ஸ் போட்டி நடந்துச்சு. எத்தனாவது? 73வது மிஸ் யூனிவர்ஸ் போட்டி வந்து நடந்துச்சு. ஸோ இந்த போட்டியில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா விக்டோரியா கெஜர் தெவ்டிக். யார்?
விக்டோரியா கஜர்தெவ்டிக் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 73வது மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில், ஸோ 73வது மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் யார் வெற்றி பெற்றிருக்கா? விக்டோரியா கஜர்தெவ்டிக். ஸோ விக்டோரியா கஜர்தெவ்டிக் அப்படிங்கிறவங்க வந்து 73வது மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில், ஸோ 73வது மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் யார் வெற்றி பெற்றிருக்கா? விக்டோரியா கஜர்தெவ்டிக். ஸோ விக்டோரியா கஜர்தெவ்டிக் அப்படிங்கிறவங்க இந்த போட்டியில் 73வது மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் வெற்றி வந்து பெற்றிருக்காங்க. இவங்க வந்து எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னா டென்மார்க்கை சார்ந்தவங்க. எந்த நாடு? டென்மார்க்கை சார்ந்தவங்க. ஸோ டென்மார்க்லேருந்து இந்த மிஸ் யூனிவர்ஸ் போட்டியை வெற்றி பெறுற முதல் நபர் இவங்க தான். ஸோ இந்தியாவிலேருந்து யார் வந்து மிஸ் யூனிவர்ஸ் போட்டியை முதல் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா சுஷ்மிதா சென். ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலேருந்து மிஸ் யூனிவர்ஸ் போட்டியை வெற்றி பெற்ற முதல் நபர் யார் அப்படின்னா சுஷ்மிதா சென் தான். இந்தியாவிலேருந்து முதல்ல இந்த போட்டியை, ஓகேங்களா? ஸோ சுஷ்மிதா சென் தான் இந்த போட்டியை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸு, முக்கியமான அவார்டு என்னென்னா இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ். ஓகேங்களா? இந்திரா காந்தி அமைதிக்கான விருது, இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த விருது வந்து இந்திரா காந்தி நேஷனல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த அவார்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த அவார்டு. ஸோ 2023க்கான 2023க்கான இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ், 2023க்கான இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா முக்கியமாக 2 நபர்களுக்கு. 2023க்கான இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேனியல் பேரன்போம். யார்? ஸோ டேனியல் பேரன்போம் அப்படிங்கிறவருக்கும், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் முக்கியமான ஒரு நபர் வந்து அலி அபு. ஸோ யார்? டேனியல் பேரம்போ. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டனை சார்ந்த ஒரு பியானோ இசைக்கலைஞர் தான் யார் அப்படின்னா இந்த டேனியல் பேரன்போம். ஸோ இந்த டேனியல் பேரன்போமுக்கும் அதுக்கப்புறமா அலி அபு. ஸோ இந்த அலி அபு யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனில் இப்போ போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய போரை நிறுத்துறதுக்காக அமைதி பேச்சுவார்த்தையில் மேற்கொண்டுகிட்டு இருக்க அலி அபு, இவங்க 2 பேர்த்துக்கும் இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ், என்ன ப்ரைஸ்? இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த பரிசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து கிரீன் வேர்ல்டு என்விரான்மெண்ட் அவார்டு 2024க்கான கிரீன் வேர்ல்டு என்விரான்மெண்ட் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோல் இண்டியா லிமிடெட். ஸோ கோல் இண்டியா லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி இருக்கு இல்லையா, ஸோ கோல் இண்டியா லிமிடெடுக்கு கிரீன் வேர்ல்டு என்விரான்மெண்ட் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க? கோல் இண்டியா அப்படிங்கிற இந்த நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோல் இண்டியா என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ராஜெக்ட் வந்து பண்ணாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்காக கிரீன் வேர்ல்டு என்விரான்மெண்ட் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க? கோல் இண்டியா நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான அவார்டு மிஸ் சாம் இண்டியா 2024 அப்படிங்கிற இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிவாங்கி தேசாய். யாருக்கு? ஸோ சிவாங்கி தேசாய் அவர்களுக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாம் இண்டியா அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து சிவாங்கி தேசாய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒடிசாவுடைய ஒரு லா யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க தான் யாருன்னா சிவாங்கி தேசாய். ஸோ இவங்களுக்கு மிஸ் சாம் இண்டியா 2024 அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான அவார்டு மார்ட்டின் லூத்தர் கிங் அவார்டு. ஸோ மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் குளோபல் பீஸ் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு NGO கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு? மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் குளோபல் பீஸ் அவார்டு. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு இந்த நவம்பர் மந்தோடைய அவார்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட் வந்து முடியுது. ஸோ நம்ம அடுத்த டாப்பிக்கில் வேறு சில டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.